ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னி ராசி கும்பராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ பதிவில் கன்னி கும்ப ராசிகளுக்கு இடையே உண்டான ஒற்றுமை வேற்றுமை, இவங்க ஒரு இடத்துல இருந்தால் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் கன்னி ராசி கும்பராசி கணவன் மனைவி இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அதுபோக நண்பர்கள் இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துல தொழிலாளி முதலாளி கூட வேலை பார்க்குறவங்க மேலதிகாரி, இப்படி பலதரப்பட்ட ஆள் இருப்பாங்க. இந்த ரெண்டு ராசியை சேர்ந்தவர்கள் குடும்பத்திலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, தொழில் பண்ணுற இடத்துல சரி, வியாபாரம் பண்ணுற இடத்துல சரி, இவங்களுக்குள்ள உறவு என்ன, இவங்க எந்த தெய்வத்தை கும்பிடணும், இவங்களுக்கு மத்தியஸ்தரில் யார் இருப்பாங்க, இவங்க எப்படி போகணும், எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கணும், அதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசி புதனுடைய வீடு, நிலராசி, காலப்புருஷ சக்கரத்துக்கு 6ஆம் இடம், அறிவு சார்ந்த ராசி, அறிவாக இருப்பாங்க, எந்த ஒரு காரியத்தையும் உட்காந்து யோசனை பண்ணி பொறுமையாக செய்வாங்க. கும்பம் ஒரு காற்று ராசி, சனி பகவானுடைய மூலத்திருவோண ஆட்சி வீடு. இவங்க வெகுஜன தொடர்பில் இருப்பாங்க, மக்கள் நல பணியில் இருப்பாங்க. எதாக இருந்தாலும் 4 பேரோட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரி, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் 4 பேர் கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கும்பராசி கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க. ஆனால் கன்னிராசி கன்னி லக்கணம் ராசியாக இருந்தாலும் சரி, லக்கணமாக இருந்தாலும் சரி, இவங்க உட்காந்த இடத்துல உலகத்தை ஆள்னு நினைப்பாங்க. அறிவு தான் ரொம்ப முக்கியம், அறிவு சார்ந்த ஒரு ஆளாக இருப்பாங்க. சரியா? ஆனால் காலப்புருஷ சக்கரத்தில் இது ஒரு சஷ்டாச அமைப்பு. கும்பத்துக்கு சனி ஒரு சஷ்டாச அமைப்பு, கும்பத்துக்கு கன்னி ஆனால் கும்பராசி ராதன் சனி பகவானும் கன்னிராசினுடைய அதிபதி புதனும் நண்பர்கள். சரியா? நண்பர்கள். அதனால் இவங்க ஒரு பாரமுகமாக இருந்தாலும் மனதுக்குள்ளே ஒரு நட்பு இதில் தான் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்கன்னா, கும்பராசி எப்படின்னா அறிவுக்கு வேலை கொடுக்காது, பழக்க வழக்கத்துக்கு தான் வேலை கொடுக்கும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கணும், தோஸ்து, நண்பர்கள், சரியா, டீமு, ஆர்கனைசேஷன் அப்படின்னு போயிட்டுருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது, அறிவு தான் ரொம்ப முக்கியம், அறிவே தெய்வம் அப்படின்னு இருக்கிறவங்க கன்னி. ஸோ இவங்க நடைமுறை வாழ்க்கையில் எப்படி ஒத்து போவாங்க, வேற்றுமை என்ன, அதுபோல் 3 ராசியிலும் உள்ள 2 ராசியிலும் உள்ள நட்சத்திர அமைப்புக்கு எது மேட்ச் ஆகும், எது மேட்ச் ஆகாது, இப்படி சில தகவல்கள்லாம் சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். சரியா நேயர்களே? வீடியோவில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க. இந்த 2 ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு எது சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா சில குடும்பத்தில் கணவன் மனைவி கூட கும்பராசி கன்னிராசியாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். சரியா? உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம், நீங்கள் அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யார் வேணாலும் உறவு முறை இருக்கலாம். கும்பராசி ஒரு காற்று ராசி. சரியா? கும்பராசி காற்று ராசி, கூர்மையாக இருப்பாங்க. இவங்க எதுலேயுமே கூர்மையாக இருப்பாங்க, சுயாட்சி தான் இருப்பாங்க. சுயாட்சின்னா என்ன, தான் என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே செய்யணும்னு நினைப்பாங்க. சுயாட்சி சதவீதத்தில் இருக்கிறவங்க. தொலைநோக்கு பார்வை இருக்கும், எதுவுமே கொஞ்சம் எலாபரேட்டாக தான் பார்ப்பாங்க. சரியா? ஷார்ட் மைண்டே இருக்காது, எதுலையுமே ஒரு ஃப்ரீ மைண்டாக இருப்பாங்க, தொலைநோக்கு பார்ப்பை இருக்கும். தன்னை சுற்றி ஒரு உலகத்தை வச்சுக்கிடுவாங்க. சரியா? நண்பர்களாலும் சரி, சொந்த பந்தத்தாலும் சரி, தன்னை சுற்றி ஒரு உலகத்தை வச்சுக்கிடுவாங்க. அந்த உலகத்துக்குள்ளேயே வாழணும்னு நினைப்பாங்க. ஒரு ஆளுமை பன்மை இருக்கும், தனித்துவமான ஆளுமை பன்மை இருக்கும். அது மக்கள் நல தொடர்பு இவங்களுக்கு இருக்கும், பப்ளிக் ரிலேஷன் அதிகமாக இருக்கும். கும்பராசிக்கு மனித நோக்கமாக இருக்கும், மனிதாபிமான முறையில் இருப்பாங்க, சமூக நலனில் அக்கறையாக இருப்பாங்க. ஊர்காரியங்களை செய்வாங்க, கோயில் காரியம், ஊர் காரியம், சரியா, இப்படிப்பட்ட சில பொது உடைமை காரியத்தில் எடுத்து செய்வாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு அளவையான பிரியம் இருக்கும். அது மாதிரி புதுமைகள் மேலே பிரியம் இருக்கும். புதுசாக என்னென்ன வருதோ அதை உடனே செஞ்சு பார்க்கணும், புதிய பொருட்களை வாங்கி போடணும். புதுமை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போவாங்க. புதுமையான துறைகள், தொழில்கள், அதை நோக்கி தன்னுடைய கவனத்தை செலுத்துவாங்க. திறந்த மனப்பான்மை இருக்கும், ஓப்பன் மைண்டாக இருப்பாங்க, ப்ராட் மைண்டாக இருப்பாங்க. இதெல்லாம் கும்பராசிக்கு ஒரு நல்ல ஒரு லீடை கொடுக்கும். சரியா? நல்ல ஒரு லீடை கொடுக்கும். கன்னி எப்படின்னா அடையாளப்படுத்தும், தன்னை தனிப்பட்ட முறையில் அடையாளப்படுத்தும். கன்னிராசியாக தனியாக இருப்பாங்க, சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் கன்னிராசி கிட்ட போய் போப்பா, கன்னிராசிக்கார பஞ்சாயத்து தீர்த்து விட்ருவான். எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் பஞ்சாயத்து ஒரு ஜஸ்டிஸ் மாதிரி இருப்பாங்க. எப்படி நீதிபதி உயரமான இடத்துல உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு சொல்கிறாரோ அது மாதிரி கன்னிராசி நேருங்க. யாரையும் கூட்டின்னு வைக்க மாட்டாங்க, சோலோ பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவாங்க. தனித்திருந்து விழித்திருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்க. சரியா? இப்படி ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் கன்னிராசி நேயர்கள். நுணுக்கமாக இருப்பாங்க. கன்னிராசி நேயர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாகவே தெரிஞ்சிக்க மாட்டாங்க. அதன் ஆழம் என்ன அப்படின்னாத வரைக்கும் போய் அதை கரெக்டாக பார்த்துருவாங்க. துல்லியமாக கிளாரிட்டியாக ஒரு விஷயத்தை பார்த்து அதுக்கு தீர்வு சொல்லுவாங்க. அது மாதிரி கன்னிராசி நேயர்களுக்கு நடைமுறைத்தன்மை இருக்கும். நடைமுறை எது ப்ராக்டிக்கலாக ஆகுதோ, ப்ராக்டிக்கலாக எது நம்பகத்தன்மையாக இருக்கோ, கான்ஃபிடென்ட்டாக எது இருக்கோ அதை தான் எடுத்து செய்வாங்க. சரியா? யூகத்தின் அடிப்படையில் செய்ய மாட்டாங்க. கும்பம் அப்படி கிடையாது, 4 பேர் ஒன்று சொல்லிட்டு அதை அப்படியே நம்பிட்டு போயிடுவாங்க. கன்னி எப்படி கிடையாது, யூகத்தின் அடிப்படையில் இருக்க மாட்டாங்க. அது யோசிப்பாங்க, அமரா கொஞ்சம் யோசிச்சுப்பார், நீ அடுத்து வரும் தலைமுறையை சிந்திச்சுப்பாருன்னு ரொம்ப ஒரு நுட்பமாக ஒரு அறிவு சார்ந்த அமைப்புக்கு சொந்தக்காரர்கள் கன்னிராசி நேயர்கள். முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும். கும்பம் அப்படி கிடையாது, 4 பேர் கூட சேர்ந்தால் தான் இவங்க பெர்ஃபார்ம் பண்ண முடியும், தனிச்சு இயங்க முடியாது. கன்னி அப்படி கிடையாது, ஒரு இடத்துல உட்காந்தாலும் சரி முழுமையாக அர்ப்பணிப்பாங்க. ஒரு வேலையை கொடுத்துட்டோம்னா, ஒரு டேபிள், ஒரு சேர், ஒரு நோட் புக்கு, ஒரு பேனா கொடுத்துட்டோம்னா
அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க. முழுமையான அர்ப்பணிப்பு இருக்கும், டெடிகேஷன் இருக்கும். சரியா? இதெல்லாம் வந்து கன்னிராசி நேயர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கும். சிக்கலை தீர்க்கிற திறன் இருக்கும். எந்த ஒரு பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி அதை வந்து நாசுக்காக தீர்த்துருவாங்க. எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கவனமாக கையாளுவாங்க. இதை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு செய்கிறதில் கன்னிராசி நேயர்கள் கவனமாக இருப்பாங்க. கும்பம் அப்படி கிடையாது, பொதுவாக தூக்கி போட்டு போயிடும். சரியா? ஒரு பிரச்சனையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க, எப்பா இப்போ பிரச்சனை இருக்குப்பா, இதை பார்த்து தீர்த்து விடுங்கப்பா அப்படின்னு 4 பேரை சார்ந்து தான் கும்பராசி இருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது, ஒத்தாளாக இருந்து நூலில் உள்ள சிக்கலெல்லாம் எடுத்துருவாங்க. சில பேர் பாருங்கள், அந்த நூலில் சிக்கல் வந்துட்டு அடுத்தவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சில பேருக்கு இந்த ஊசியில் நூல் கோர்க்கவே தெரியாது. அது மாதிரி அது எப்படின்னா அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுது. கும்பம் அப்படி தான் என்றைக்குமே பொறுப்புகளை வந்து அடுத்தவங்ககிட்ட கொடுக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆள்கள் நிறையா இருப்பாங்க. ஆளுகள் ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிறதுனால நீ பாடுறா, நண்பர்கிட்டே கொடுப்பாங்க, மச்சி நீ பாடுறா, இந்த வேலையை நீ பாரு, இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அடுத்தவனோட உதவி நாடுவாங்க. கன்னி அப்படி கிடையாது. எந்த இடியாப்பு சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்த்துருவாங்க. இவங்களே தான் இது பண்ணுவாங்க. சரியா? கன்னி வந்து அதுக்கு ஒரு பெரிய பெருமைக்கு சொந்தக்காரர்கள். ஸோ 2 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்தாங்கன்னா இப்படி ஏடா கூடமான சில பிரச்சனைகள் இருக்கும். சரியா? கன்னிக்கும் கும்பத்துக்கும் இப்படி சில விஷயங்களில் சில பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். சரியா நேயர்களே? புரிந்து கொள்ளணும். 2 பேருமே வந்து புரிந்து கொள்ளுதலை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தனித்துவமான ஒரு அமைப்பில் இருந்தாங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கன்னி வந்து ஒரு ஆழ்ந்த பார்வையில் இருக்கும். எதுலேயுமே ஒரு டீப் அப்சர்வேஷன் கன்னிக்கு இருக்கும். கும்பம் வந்து மேலோட்டமாக தான் இருப்பாங்க. சரியா? ரொம்ப அப்சர்வேஷன்லாம் பண்ண மாட்டாங்க. நாளையும் பொழுதையும் கடத்துவாங்க. ஏன்னா இவங்க எப்போயுமே அடுத்தவங்களை சார்ந்து இருப்பாங்க. வெகுஜன தொடர்பில் அடுத்தவங்களை சார்ந்து ஊர் ஓடி தேர் எழுக்கணும் அப்படின்னு கும்பம் இருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது. ஒத்தாளால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு அறிவு சார்ந்து சில காரியத்தை செய்வாங்க. ஸோ இந்த கூட்டணி சேருது வந்து ஒரு என்ன சொல்கிறது, பொருந்தா கூட்டணி தான். கும்பமும் கன்னியும் சேருது பொருந்தா கூட்டணி தான். ஆனால் பொருந்தா கூட்டணியாக இருந்தாலுமே பிரிஞ்சு போக மாட்டாங்க. 2 பேருமே இணக்கமாக இருப்பாங்க. ஏன்னா கும்ப ராசிக்கு வந்து சனி பகவான், கன்னி ராசிக்கு புதன். சனியும் புதனும் மாமா மச்சான் அவரோட இருப்பாங்க. ரொம்ப ஒரு இதில் தான் இருப்பாங்க. சரியா? வெறுக்க மாட்டாங்க. 2 பேர்த்துக்குள்ளேயுமே ஒரு உளவியல் பிரச்சனை இருக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. நடைமுறை பிரச்சனை இருக்கும், காரிய பிரச்சனை இருக்கும். இருப்பினும் வந்து வெறுக்க மாட்டாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுக்க மாட்டாங்க. பிரிஞ்சு இருந்தாலுமே ஒரு நினைப்பில் தான் இருப்பாங்க. சரியா? நீ இல்லாத உலகத்திலேயே நிம்மதி இல்லை அப்படின்னு பிரிஞ்சு இருந்தாலுமே அவங்கள நாடிட்டு தான் இருப்பாங்க. அந்த அமைப்பு 2 பேர்த்துக்குமே இருக்கும். சரியா நேயர்களே? ரைட்டு. இப்போ வந்து இவங்களை பற்றி மற்ற விஷயத்தெல்லாம் பார்ப்போம். இப்போ பொதுப்படி எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி வந்து உத்தியோகம் தான், கடமை வர கந்தசாமியாக இருப்பாங்க. கும்பம் வந்து லாப ரீதியாக இருப்பாங்க. லாபம், சில காரியங்கள். சரியா? வெகுஜன தொடர்பு, மக்கள் நலப்பணி, சமுதாய பணி, கோயில் பணி, அறநலத்துறை பணி. வீட்டுக்கு இருக்க மாட்டாங்க, நாட்டுக்கு இருப்பாங்க கும்பராசினியர்கள். வீட்டை விட்டுட்டு ஊருக்காக உழைச்சிட்டு இருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது. தனக்குன்னு தனக்காக தான் காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து குடும்ப விஷயம், காசு பண விஷயம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, கும்பராசினியர்கள் வந்து தாயை சார்ந்து இருப்பாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அம்மாட்ட கேட்பாங்க. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அம்மாக்கிட்ட கேட்பாங்க. அம்மாவுடைய உறவு முறையில் அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. தாயை கதை தனியாக இருப்பாங்க. கன்னி வந்து தாப்பு மேலே ரொம்ப பாசமாக இருக்கும். சரி, அப்பா மேலே பாசமாக இருப்பாங்க. அப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்பாவுடைய உறவு முறையில் நல்லா ஒரு பிடிப்பாக இருப்பாங்க. அதுபோல் கன்னிராசி நேயர்கள் வந்து பேர் புகழ் அந்த ஈஸியாக சம்பாதிச்சிருவாங்க. சரியா? ஆனால் கும்பம் வந்து அப்படி கிடையாது. வீடு, வண்டி, வாகனம் அப்படின்னு வீட்டை சுற்றியே தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆனால் கன்னி கிடையாது. கன்னி அப்படி கிடையாது, அதை தாண்டி இருப்பாங்க. அடுத்து வந்து தைரிய வீரிய காரியம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து அதிர்ஷ்டத்தை நம்பி இருப்பாங்க. கும்பராசி நேயர்கள் வந்து எப்போயுமே அதிர்ஷ்டத்தை நம்பி தான் இருப்பாங்க. அந்த காரியத்துக்கு நான் போனேன், நேரம் சரியில்லை, வந்துட்டேன், அவ்வளோதான். நான் வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் என் டைம் சரியில்லை, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் கன்னி அப்படி கிடையாது. அந்த காரியத்தில் ரொம்ப கண்ணாக இருப்பாங்க. காரியத்தில் வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக இருப்பாங்க. அந்த எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு கமிட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து முழு எஃபெக்டாக போடுவாங்க. காரிய வெற்றியை கண்டிப்பாக சாதிப்பாங்க. ஸோ காரியத்தில் வந்து வீரியத்தில் வந்து கன்னியை வந்து பீட் பண்ண முடியாது. கும்பம் அப்படி கிடையாது. அதிர்ஷ்டத்தை நம்பி தான் இருக்கும். சரி, அதிர்ஷ்டத்தையும் தெய்வத்தையும் நம்புவாங்க. ரொம்ப எந்த ஒரு காரியத்தையும் தெய்வத்தை நம்பி தான் ஆரம்பிப்பாங்க. ஒரு காரியம் நடக்கணும்னா தெய்வத்தை நம்பி தான் ஆரம்பிப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது, தன்னை நம்புவாங்க. சாமி ஒரு பக்கம் இருந்தாலுமே நம்மளோட முயற்சி என்ன, நம்ம எந்த அளவுக்கு அதில் முயற்சி போடுறோம், அந்த முயற்சி போடுற அளவுக்கு தானே அதில் வெற்றி கிடைக்கும். இதில் சாமியை சொல்லி என்ன குறை இருக்குது, நம்ம முயற்சி பண்ணணும், முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தில் இருப்பாங்க. அடுத்து வந்து குடும்பம், வீடு, மனை, மேல் படிப்பு இதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கும்பம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. சரியா? ஏனோ தானே தான் இருப்பாங்க. நான் படித்தேன், அவ்வளோதான், படிப்பு வரல, அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும், நான் என்ன பண்ணுவேன், நான் படித்தேன், எனக்கு படிப்பு வரல, அதோட நிப்பாட்டிக்கிட்டேன், அவ்வளோதான்.
காலேஜுக்கு போனால் பசங்க சண்டை போட்டாங்க, காலேஜ் நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு காலேஜை பற்றி குரல் சொல்லுவாங்க, உயர்கல்வியை பற்றி பிரச்சனை பண்ணுவாங்க. உயர்கல்வி அந்த அளவுக்கு நாட்டமாக இருக்க மாட்டாங்க. அதுக்காக கும்பராசியில் பிறந்த அனைவருமே உயர்கல்வி படிக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. லக்கண ரீதியாக சில பேர் சாதிப்பாங்க. இருப்பினும் இவங்களுக்கு வந்து அந்த உயர்கல்வி மேற்கொண்டு ரொம்ப படிக்கிறது, பெரிய லெவலுக்கு போகிறது, எம்ஃபில் பிஹெச்டி பெரிய லெவலுக்கு போகிறது, ஆராய்ச்சி பண்ணுறது, பட்டப்படிப்பு படிக்கிறது, தத்துவ மேனே ஆகிறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அந்தளவு செட் ஆகாது. இவங்களுக்கு எல்லாமே மக்கள் நல பண்ணி தான் ஊருக்கு நல்லவனாக இருக்கணும், ஊருக்கு உழைப்பவனாக இருப்பாங்க. கும்ப ராசியில் பிறந்தவங்க. கன்னி அப்படி கிடையாது. உயர்கல்வியில் உச்சத்துக்கு போவாங்க. சரியா, படித்த படிப்பை வச்சு நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க. ஒரு படிப்பு படிச்சுட்டாங்கன்னா அது பெரிய லெவலுக்கு ரீச் ஆவாங்க. ஒரு எம்ஏ பிஎல் படிச்சுட்டாங்கன்னா ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட் ஆவேன், ஒரு ஜட்ஜ் ஆவேன் அப்படின்னு ஒரு தனித்துவமாக முத்திரை பதிக்கிறதுக்கு கன்னி வந்து ரொம்ப ஒரு ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரியா, வானமே இல்லைன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க, மேலே ஏறிக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல் தாய் மேலே தாய் பாசம் அப்படின்னோம்னா வச்சுக்கோங்களேன், தாய் பாசங்கிறது வந்து கும்பராசிக்கு இருக்கும். இருப்பினும் தாய் வழியில் சில உரசல்களை உண்டாக்கிட்டே இருப்பாங்க கும்பராசினியர்கள். தாய் வழியில் ஒரு உறவு முறையில் சில உரசல்கள், சில எதிர்பாராத சில திருப்பங்கள்லாம் கும்பராசிக்காரங்க உண்டாக்கிட்டே இருப்பாங்க. கன்னி அப்படி கிடையாது. உறவுகளை வந்து வளப்படுத்துவாங்க, பலப்படுத்துவாங்க, உறவுகளை வச்சு லாபம் சம்பாதிப்பாங்க. சரியா, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதை வச்சு ரொம்ப லாபம் சம்பாதிப்பாங்க. ஒரு சின்ன நூலை கூட கயிறாக திரிச்சிருவாங்க. கும்பம் அப்படி கிடையாது. சரியா, பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம். சரியா, அப்படியே ஒரு அமைப்பில் இருக்கும். அடுத்து அதிர்ஷ்டம் பிள்ளை பேர், பிள்ளைகளால் பெருமை. கும்பராசி வந்து பிள்ளைகளால் பெருமைப்பட்டுருவாங்க. கும்பராசி நேர்கள் வந்து பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. அதிர்ஷ்டம் வந்து ஓரளவுக்கு இவங்களுக்கு கை கொடுக்கும். பிள்ளைகள் மூலம் அதிர்ஷ்டம் இருக்கும். கும்பராசிக்காரங்க கடைசி காலத்தில் பிள்ளைகளால் பெருமைப்படுவாங்க. பிள்ளைகள் நல்ல நிலைமையில் இருக்கும். பிள்ளைகள்கிட்ட அண்டி இருப்பாங்க, பிள்ளைகளை இவங்களை வச்சுக்கிடுவாங்க. கன்னி அப்படி கிடையாது. கன்னிக்கு வந்து பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு தாய் தப்பனை வச்சுக்க மாட்டாங்க, கொஞ்சம் எட்டி தான் இருப்பாங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. கன்னியும் சரி அப்படின்னு விட்டுரும். ஏன்னா கன்னிராசி குழந்தைகள்லாம் கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க, தாய் தப்பனை விட்டு நிறைய படிச்சிருவாங்க. அப்பனை காட்டில் அதிகமாக படிச்சிருவாங்க. அப்போ 8 அடி பாஞ்சா 16 அடி பாஞ்சிட்டு இவங்க வந்து வெளிநாடு, யூஎஸ், அமெரிக்கா, கனடா, நியூசிலாந்து, அயர்லாந்து அப்படின்னு போயிட்டு அங்கே போய் இருந்துக்கிட்டு சம்பாதிச்சு பணத்தை அனுப்பிவிடுவாங்க. அடுத்து உத்தியோகம் அப்படி எடுத்துட்டோம்னா கன்னி உத்தியோகம் தான், கடமை வீரன் கந்தசாமியாக இருப்பாங்க. கும்பத்துக்கு அப்படி கிடையாது. உத்தியோகம்லாம் தூக்கி போட்டுருவாங்க. வேலைக்கு போனால் நினைப்பாங்க, அன்றைக்கி லீவை போட்டு ஊர்க்காரத்தை பார்க்க போயிடுவாங்க. சரியா, கும்பம் வந்து தொழில் மற்ற விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கும். உத்தியோகத்தில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப சாதிக்க மாட்டாங்க. அதுக்காக கும்பராசிக்காரங்க உத்தியோகம் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இயல்புலேயே அவங்களுக்கு வந்து அதில் வந்து அந்தளவுக்கு ஆர்வம் இருக்காது. பார்ப்பாங்க, ஏதோ ஏனாதானு பார்ப்பாங்க. கன்னி எப்படி கிடையாது. உத்தியோகத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க, தாய் மாமா மேலே பற்றாக இருப்பாங்க. சரியா, எந்த ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக தீர்த்துருவாங்க. கும்பம் வந்து ஈஸியாக போய் மாட்டிக்கிடுவாங்க. சரியா, இந்த அமைப்பு 2 ராசிக்குமே உண்டு. அடுத்து கணவன் மனை உறவு, இணக்கம், நண்பர்கள், சொந்த பந்தம், ஜாயிண்ட்டு. சரி, இணக்கம்னு ஒன்று இருக்குல்ல, கணவன் மனை உறவு, கூட்டு உறவு, ஒரு இடத்துல சேர்ந்து போகிறது, இதெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி வந்து குடும்பத்துக்காக வச்சுக்கிடுவாங்க. கன்னி வந்து குடும்ப தேவைக்காக, நம்ம தேவைக்காக, கணவன் மனை உறவுக்காக, தேவைக்காக அதை வச்சுக்கிடுவாங்க. நெருப்புனா அடுப்புக்குள்ளே தான் எரியணும்னு நினைப்பாங்க. ஆனால் கும்பம் அப்படி கிடையாது. ஊருக்காக உழைப்பாங்க. எந்த உறவாக இருந்தாலும் சரி வா அப்படி சொல்லிட்டு அதை வந்து பெருசாக பிரம்மாண்டப்படுத்துவாங்க. சரியா, கன்னி ராசிக்கு 2 நண்பர்கள் இருந்தாங்கன்னா கும்பத்துக்கு 20 நண்பர்கள் இருப்பாங்க. அந்தாலே புடசூட வருவாங்க கும்பராசினியர்கள். இந்த கவுன்சிலர் ஓட்டுக்கட்டு வருவார்ல ஊருக்குள்ளே தெருவுக்குள்ளே, அது மாதிரி வருவாங்க. சரியா, ஒரு புடசூட வருவாங்க. அது மாதிரி தான் கன்னிராசிக்கு வந்து கும்பராசிக்கு ஒரு அமைப்பு இருக்கும். இணக்கம், இன்டகிரேஷன், பிணைப்பு எல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். கன்னி தேவைக்கு மட்டும் இருப்பாங்க. குடும்ப தேவைக்காகவும் பண தேவைக்காக மட்டும்தான் இருப்பாங்க. அடுத்து வம்பு வழக்கு பிரச்சனை அப்படி எடுத்துட்டோம்னா கன்னி அந்த அளவுக்கு கண்டுக்க மாட்டாங்க. வம்பு வழக்கு பிரச்சனையிலலாம் அந்த அளவு மாட்ட மாட்டாங்க. சரியா, பிறர் பிரச்சனையெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. எந்த விஷயத்தையும் ரகசியமாக வச்சுக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து தனித்துவமாக இருப்பாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த சிக்கல் வராது. கும்பம் அப்படி கிடையாது. ஊர்க்காரியத்தை இழுத்து போகிறதுனால பஞ்சாயத்து நிறையா இருக்கும். பஞ்சாயத்து தீர்த்து விடுறது, பஞ்சாயத்தில் போய் தன்னை ஐக்கியப்படுத்திக்கிறது, பஞ்சாயத்து பண்ணுற இடத்துலலாம் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. சரியா, பஞ்சாயத்து பண்ணுற இடத்துங்க, போலீஸ் ஸ்டேஷன், அது மாதிரி மற்ற ஊர் பஞ்சாயத்து இப்படியெல்லாம் நிறையா இருக்குல்ல. நம்ம சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, மரத்தடியில் உட்காந்தாலும் பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்காங்கல்ல, நாட்டாம்பத்தனமெல்லாம் பண்ணிட்டுருக்காங்களா, இது மாதிரி இடத்துல கும்பராசி நிறையா இருப்பாங்க. பிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுல வந்து கைதேர்ந்த ஆளாக இருப்பாங்க. கும்பம் அப்படி இருக்காது. அறிவுபூர்வமாக இருப்பாங்க. சொல்லுவாங்க, எப்பா இப்படி போப்பா அப்படிம்பாங்க. கேட்கலன்னா அவன் வழியாக பார்த்துட்டு போடா, நீ பட்டா தான் திருந்துவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து பூஜை புனஸ்காரம், கோயில், ஆன்மீகம், இப்படி சில புண்ணிய காரியங்கள் அப்படி பார்த்தோம்னா 2 பேரும் ஓரளவு நல்லா இருப்பாங்க. சரியா, 2 பேரும் நல்லா இருப்பாங்க. கன்னி வந்து குடும்ப ரீதியாக தான் போவாங்க. கணவன் மனைவி, குடும்பம், தாய் தப்பன், பிள்ளைகள், இப்படி இந்த சரௌண்டிங்ஸில் தான் எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டாடுவாங்க.
சரியா? குடும்ப உறவாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் நடக்கிற ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, அதை அப்படி தான் கொண்டாடுவாங்க. கோயில் குளத்துக்கு போனாலும் அப்படி தான் இருப்பாங்க. அதிகபட்சம் ஒரு 5-6 பேருக்கு மேலே கன்னிராசிக்காரங்க கூட்டணி சேர மாட்டாங்க. கும்பம் அப்படி கிடையாது, ஒரு ஊரையே கூட்டிடுவாங்க. சரியா? ஊரையே கூட்டிகிட்டு உல்லாச பயணம் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பிரம்மாண்டப்படுத்துவாங்க. அதை வந்து மிகப்பெரிய விழாவாக திருவிழாவாக எடுத்து செய்வாங்க. அடுத்து கர்மம், காரியம், தொழில் கும்பராசிக்கு வந்து எட்டி போயிடும். சரியா? காரியம் தொழிலில் வந்து அந்த அளவுக்கு பெரிய லெவலுக்கு போக மாட்டாங்க. அதை 2ஆம் தர நிலையில் தான் வச்சுருப்பாங்க. சரியா? தொழில் வியாபாரம் பிஸ்னஸை வந்து அலைஞ்சு திரிஞ்சு தான் பார்ப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப மெனக்கிடுவாங்க. அதில் வந்து ரொம்ப விளைச்சல் உண்டாவாங்க. கன்னிக்கு அப்படி கிடையாது, அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொழில் காரியம் வியாபாரம் பிஸ்னஸில் வந்து கன்னிக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். அதனால் அதிர்ஷ்டத்தினாலே பாதி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்து லாபம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, கும்பம் வந்து லாபத்துக்காகவே பிறந்திருப்பாங்க. லாபம் தான், லாபம் இருக்கிற இடத்துல கும்பம் இருப்பாங்க. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து எப்படினாலும் இவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். இவங்களுக்கு சாப்பாடு வழியில் கும்பராசிக்காரன் சும்மா இருந்தாலுமே அவன் சோறு வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுவான். கும்பராசிக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், அவர் வேலை பிடிக்க போக வேண்டாம், அவருக்கு ஏதாவது சாப்பாடு வந்துடும். யாராவது ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிடுவான். கையில் ஒரு 500 ரூபா கொடுத்து இதோட வச்சுக்கூட செலவுக்கு வச்சுருப்பாடா அப்படின்னு போயிடுவாங்க. கன்னி அப்படி கிடையாது, காரியம் பண்ணால் தான் காசு கிடைக்கும். சரியா? அவங்க அதை எதிர்பார்க்கவும் மாட்டாங்க, அடுத்தவங்க கையில் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்க யார்கிட்டும் அந்தளவுக்கு ஒட்டவும் மாட்டாங்க. அதனால் கன்னி வந்து எப்போயுமே தனக்கு தேவையை தானே திருத்தி வச்சுக்கிடுவாங்க. சரியா? அந்த அமைப்பு தான். அடுத்து வந்து வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை எப்படின்னா, கும்பம் டக்குன்னு கொடுத்துரும். கும்பம் வந்து கையில் காசு இருந்தால் டக்குன்னு கொடுத்துருவாங்க, பிறருக்கு உடனே இறங்கி கொடுத்துருவாங்க. கன்னி அப்படி கிடையாது. நான் ஒன்றுக்கு 4 தடவை கேட்டால் தான், இணக்கமாக இருந்தால் தான், தெரிஞ்ச ஆளாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. எதிர்பாராத அறிவும் இல்லை அதுக்கெலாம் அந்தளவுக்கு காசு பணம் கொடுக்க மாட்டாங்க. கும்பம் வந்து யாராக இருந்தாலும் சரி இறக்கப்பட்ட உடனே கொடுத்துருவாங்க. அதுபோல் அயனசேன போகம். அயனசேன போகம்னா என்ன? தூங்குறது, எந்திக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடுறது, இதெல்லாம் கும்பராசினியர்களுக்கு நல்ல குடும்பத்தில் நல்லபடியாக வரும். கன்னிக்கு நல்லா வரும். ஆனால் இணக்கமாக இருப்பாங்க. எதாக இருந்தாலுமே இணக்கமாக செய்வாங்க, டீமாக செய்வாங்க. சரியா? பார்ட்னரோட சேர்ந்து செய்யணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த அமைப்பு இருக்கும். ஸோ இப்படி ஒரு தனிமனித வாழ்க்கையில் சில சம்பவங்கள் 2 பேரும் இப்படி தான் சந்திப்பாங்க. அதில் தான் இப்படி தான் இன்வால்மெண்ட்டில் இருப்பாங்க. இன்னும் நிறையா சொல்லிட்டு போகலாம், வீடியோவில் வந்து அதிகமாகும். சரியா? நேரில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் பிரச்சனை கேளுங்க. மற்றபடி இந்த 2 ராசிக்குமே பொதுவான ராசி. இப்போ கன்னிக்கும் கும்பத்துக்கும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு பிரச்சனை வருது. இதை யார் மூலிமா தீர்த்து விடலாம்? 2 ராசிக்கும் ஒரு கன்வீனர் இருப்பாங்கள்ல, ஒரு பாலமாக ஒருத்தர் இருப்பாங்கள்ல. அப்படி பார்த்தோம்னா ரிஷபம், துலாம் இந்த 2 ராசி நேர்களுமே கன்னி ராசிக்கு ரொம்ப வேண்டியவர்கள். கன்னி கும்பராசி நேர்கள் ரிஷபம், துலாம் இந்த ராசிக்காரங்களை நண்பர்களாக வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும். கன்னி ராசிக்கும் கும்பராசியும் கணவன் மனைவியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு துலாமில் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தாய் தப்பனை நல்லபடியாக பார்த்துக்கிறோம். ரிஷபத்தில் குழந்தை பிறந்தாலும் தாய் தப்பனை நல்லபடியாக பார்த்துக்கிறோம். சரியா? அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கன்னி ராசியும் கும்பராசியும் ரிஷப, துலாம் ராசிக்காரங்களை தாய் தப்பனை ஏற்றுக்கிட்டாங்கனாலும் தாய் தப்பனை நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க. 2 பேருமே தாய் தப்பை மேலே பாசமாக இருப்பாங்க. ஸோ கன்னி ராசிக்கும் கும்பராசிக்கும் துலாமும் ரிஷபமும் நல்லா மேட்ச் ஆகும். சரியா? துலாம் ராசிக்காரங்களும் ரிஷப ராசிக்காரங்களும் நல்லா இவங்க 2 பேர்த்துக்குமே இடையில் நல்ல ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போவாங்க. சுமூகமாக இருப்பாங்க. 2 பேருக்கு எந்த பிரச்சனை வந்தாலுமே அதுக்கு தலையிட்டு நடுவில் தீர்த்து வைக்கிறவங்க ரிஷபம், துலாம் தான். அதுபோல் 2 பேருக்கு வழிபாடு. 2 பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது, வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், வாழ்ந்து ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். கன்னி கும்பம் 2 பேருமே மகாலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 மகாலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். கன்னிராசிக்காரங்க கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம், மகாலட்சுமியை பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம். கும்பராசிக்காரங்க குடும்பத்திலே வழிபாடு பண்ணலாம், வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம். 2 பேரும் கோயிலுக்கு போகலாம். ஆனால் கும்பம் வந்து வீட்டில் கும்பிடுறது, கும்பலட்சுமி வழிபாடு பண்ணணும். கும்பலட்சுமி படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க. கும்பலட்சுமின்னு ஒரு லட்சுமி இருக்கா, அந்த லட்சுமியை வந்து கும்பராசினியர்கள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். கன்னிராசினியர்கள் யார் வழிபாடு பண்ணணும்னா தனலட்சுமி வழிபாடு பண்ணணும். கன்னிராசினியர்கள் தனலட்சுமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து விதமான அமைப்பும் கிடைக்கும். அதாவது கன்னிராசியை சேர்ந்த ஒரு பெண் கும்பராசி ஆன கல்யாணம் பண்ணிருச்சு, பிரச்சனை, வேறு வழி இல்லை, பிரச்சனையிலேருந்து வெளியே வரணும், தெய்வம் தான் துணை, தனலட்சுமி வழிபாடு பண்ணணும். வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 தனலட்சுமி ஃபோட்டோ வீட்டில் வச்சு மனப்பூர்வமாக இதயபூர்வமாக வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். சரியா நேரில்? இதுதான் வந்து ராசிக்குள்ள இறை வழிபாடு. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்குது. அந்த தெய்வங்களும் சில விஷயங்களை மாறுபடுது. இப்போ முருகன் இருக்கிறாரு, அறுபடையிலும் மாறி இருக்கிறாரு, அறுபடை வீடிலும் 6 விதமாக இருக்கிறாரு. பழனியில் தனியாக இருக்கிறாரு, திருப்பரங்குன்றத்தில் திருமண குளத்தில் இருக்கிறாரு. அது மாதிரி தான் இப்போ கன்னிராசினியர்கள் கும்பராசினியர்களோட சில பிரச்சனைகள், சில கான்ட்ராவர்சன், சில கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா தனலட்சுமியை கும்பிடணும். கும்பராசினியர்கள் வந்து கும்பலட்சுமியை கும்பிடணும். சரியா? ஆனால் 2 பேருமே வெள்ளிக்கிழமை கும்பிட்டுக்கலாம். சரியா நேரில்? வீட்டில் வச்சும் கும்பிடலாம், கோயிலுக்கும் போகலாம்.
வீட்டில் வச்சு கும்பிடுறது தான் நான் இதாக சொல்லியிருக்கிறேன், தனலட்சுமி கும்பலட்சுமின்னு. ஆனால் கோயிலுக்கும் போயிட்டீங்கன்னா அங்கே தாயார் தான் இருப்பாள், பெருமாளுடைய துணைவியார், நம்ம தாயார் சொல்லுவோம், தாயார் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணலாம். ஓகே நேர்களே, இப்போ நட்சத்திரத்தை சொல்கிறேன் நான். வந்து யாருக்கு சொல்கிறேன் நட்சத்திரம்? வந்து கன்னி ராசிக்கு சொல்கிறேன். கன்னி ராசி பெண்ணுக்கு சொல்கிறேன். ஏன்னா நட்சத்திர பொருத்தங்கிறது பெண்ணுக்கு தான் பார்க்கணும். அதாவது இது நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறேன். அதுபோல் தனிப்பட்ட ஜாதக அமைப்பெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா தான் பொருத்தங்கள்லாம் கரெக்டாக சொல்ல முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையில் 2 பேத்துக்கு எப்படி இருக்கும்னு. அதுபோக தசாபுத்தின்னு ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்தி வந்து ரொம்ப முக்கியம். கன்னி ராசிக்கு தசாபுத்தி எப்படி சார் நடக்கும் அப்படி பார்த்தோம்னா, நடு வயசில் என்ன நடக்கும்னா செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கும். கும்பராசிக்கு வந்து எப்படி நடக்கும்னா, ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை இப்படி நடக்கும். இதில் வந்து புதன் திசை நடந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. கன்னி ராசிக்கும் கும்பராசிக்கும் புதன் திசை நடக்கும்போது 2 பேருமே நல்லா இருப்பாங்க. புதன் திசை நடக்கும்போது கன்னி ராசி கும்பராசி நல்லா இருப்பாங்க. ஆனால் வயசான காலத்தில் தான் நடக்கும். சரியா? கன்னிக்கு வந்து வயசாயிரும், கும்பத்துக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வரும். அதுபோக குரு திசை வந்து 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும் ஓரளவு. சரியா? கன்னியை காட்டிலும் கும்பத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் குரு திசை. கன்னியை காட்டிலும் கும்பத்துக்கு குரு திசை ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து குரு திசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வேணால் கும்பராசியில் கொஞ்சம் பின்னாடி வரும். அடுத்து சனி மகா திசை வந்து 2 பேத்துக்குமே 50% தான் நல்லாயிருக்கும். சரியா? சனி மகா திசை தான் 2 பேத்துக்குமே பிரச்சனை கொடுக்கும். சனி மகா திசையை கும்பராசிக்கும் கன்னிராசிக்கும் நடுவில் நடக்கும். சரியா? 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே கன்னிராசியில் வந்து உத்திரம், அஸ்தம், சித்திரை, கும்பத்தில் வந்து அவிட்டம், பூரட்டாதி, சதயம், இவங்களுக்கு வந்து சனி மகா திசை நடக்கும். சனி மகா திசை வந்து ஒரு 40 வயசுக்குள்ளே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கன்னிராசிக்கு வயசான காலத்தில் தான் நடக்கும். வாட்டர் மேபி குடும்பத்தில் கணவன் மனைவியோ இல்லைன்னா உறவு முறையோ, அம்மா மகனோ, வேறு யாரோ ஒன்று, ஏதோ ஒரு உறவு முறை. ஆனால் தசாபுத்தியில் வந்து சனி திசை வந்து 150% தான் நல்லாயிருக்கும். புதன் திசை நல்லாயிருக்கும், 2 பேத்துக்குமே நல்லாயிருக்கும். குரு திசையும் சுமாராக தான் இருக்கும். சரியா? ராகு திசை எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ராகு திசை வந்து கும்பராசிக்கு பெருசாக பாதிக்காது. ராகு திசை அவங்களுக்கு வராது, சின்ன வயசுலேயே போயிடும். கன்னிராசிக்கு வந்து மத்தியம வயசில் நடக்கும், ஒரு 30-40 வயசில் நடக்கும். ஸோ கன்னிராசிக்காரங்க ராகு திசையில் இருக்கும்போது கும்பராசிக்காரங்க அந்தளவு ஒத்துழைக்க மாட்டாங்க. சரியா? ராகு திசை வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன், கன்னிராசி கும்பராசிக்கு வந்து ராகு திசை சனி திசை 18 வருஷம், சனி மகா திசை 19 வருஷம், 18, 19, 37. இந்த காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணினாங்க, அந்த காலகட்டத்தில் இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு கவனமாக தான் இருக்கணும். சரியா? பிரச்சனையாக தான் இருக்கும். அதுக்குண்டான வழிபாடு பரிகாரத்தை செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஜோதிடர் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும், நீங்களாக வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் இதுதான் உண்மையான பலன்கள். இதுதான் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு தசாபுத்தி வந்து எதிராளிக்கு எப்படி இருக்குது, எதிராளிக்கு என்ன ராசி நடக்கு, எதிராளியோட ராசிக்கு தசாபுத்தி எப்படி ரிலேட்டடாக இருக்கா, நம்ம ராசிக்கு தசாபுத்தி எப்படி இருக்குது, இது ரெண்டுக்கும் உள்ள காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இது தான் பார்க்கணும். ராகு திசைக்கும் சனி திசைக்கும் ஒத்துப்போகாது. ராகு திசைக்கும் புதன் திசைக்கும் ஓரளவு ஒத்துப்போகும். ராகு திசைக்கும் குரு திசைக்கும் ஏதோ ஓரளவு போகும். ராகு திசைக்கும் செவ்வாய் திசைக்கும் ஒத்துப்போகாது. ஸோ இப்படி சில காம்பினேஷன்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் ரொம்ப பேசுகிறோம்னா கேட்குறவங்களுக்கு புரியாது. ரைட்டு, இப்போ நேராக நம்ம அந்த பொருத்தத்துக்கு வந்துடுவோம். நிறைய பேர் பொருத்தம் பார்த்து கல்யாணம்லாம் ஆகிருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது, வேணால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ உத்திர நட்சத்திரம் கன்னிராசியில் ஒரு பெண் இருக்குது, உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது வந்து கும்பராசியில் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா, பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவனை கல்யாணம் பண்ணக்கூடாது. சரியா? பூரட்டாதையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவிட்டத்தையும் கல்யாணம் பண்ணக்கூடாது. கன்னிராசியில் பிறந்த உத்திர நட்சத்திர பெண் கும்பராசியில் அவிட்டத்திலையும் பூரட்டாதிலையும் பிறந்த ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. சார் நான் பெண்ணிட்டேன் சார் அப்படிங்கிறவங்க என்ன செய்யணும்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் வழிபாடு சொல்கிறேன். அவங்க தான் அந்த லட்சுமியை வச்சு கும்பிடணும். சரியா? அதுக்கு மேலே என்ன பரிகாரம்னு நான் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறேன். சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கன்னிராசியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த பெண் கும்பராசியில் அவிட்டம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை திருமணம் செய்யக்கூடாது. அடுத்து அஸ்த நட்சத்திரம் கன்னியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண் கும்பத்தில் யார் வேணாலும் கல்யாணம், கும்பத்தில் சதயத்தை பண்ணக்கூடாது. சரியா? சதய நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது. சதய நட்சத்திரம் ஆன பெண்ணானா வாழ்க்கை நல்லா இருக்காது, அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. அடுத்து சித்திரை நட்சத்திர பெண் கன்னியில் சித்திரையில் ஒரு பெண் பிறந்திருக்கு, அந்த அம்மா யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, பூரட்டாதி கல்யாணம் பண்ணக்கூடாது. கும்பத்தில் பூரட்டாதி கல்யாணம் பண்ணோம்னா வாழ்க்கை நல்லபடியாக இருக்காது. ஸோ இப்போ கன்னிராசிக்குள்ள பெண்ணை சொல்லியாச்சு, 3 நட்சத்திரத்து பெண்ணுக்கும் அங்குள்ள ஆணுக்கும் சொல்லியாச்சு. இப்போ கும்பராசி பெண், கும்பராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு. சரியா? கும்பராசியில் அவிட்டத்தில் பிறந்திருக்கு. அந்த பெண்ணை வந்து கன்னிராசியில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கும்பராசியில் அவிட்டத்தில் நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருந்துச்சுன்னா கன்னிராசியில் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. சதயத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு, கும்பராசியில் சதயத்தில் ஒரு பெண்ணு பிறந்திருக்கு.
கன்னியில் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா உத்திர நட்சத்திரத்தை பண்ணக்கூடாது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, கும்பராசியில் ஒரு பெண் பிறந்திருக்கா, அவள் கன்னியில் அஸ்த நட்சத்திர ஆணை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஓகே, சொல்லியாச்சு. சரியா நேர்களே? 3 நட்சத்திரத்துக்குமே 3 ராசிக்குமே சொல்லியாச்சு. 3 நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. பெண்களை வச்சு தான் என்றைக்குமே இந்த நட்சத்திரத்தை பொறுத்தும் பார்க்கணும். சரியா? பெண்ணுக்கு ஆண், அதனால் 2 ராசிக்குமே பெண்ணுக்கு அந்த ராசியில் உள்ள ஆண் எது மேட்ச் ஆகாது அதை சொல்லியிருக்கிறேன். இதுதான் அமைப்பு. இதையும் தாண்டி சிலவர் கல்யாணமாகி வாழ்க்கை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. இந்த காதல் கல்யாணம் பண்ணுறவங்களாம் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க விதி அப்படி தான் இருக்கும். சரியா? சஷ்டாச அமைப்பில் கல்யாணம் பண்ணுவாங்க. பொதுவாக கும்பம் கன்னி அப்படின்னாலே சஷ்டாச அமைப்பு தான். இருப்பினும் ராசி பொறுத்த இருக்க இல்லையோ ராசியாதிபதி பொறுத்த இருக்கும். சனி பகவானுக்கும் கும்பத்துக்கும் ஒத்துப்போகும். கும்பம் மெனக்கடும், வேலை பார்க்கணும், கோயில் குளத்துக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெட்டு காரிய ரீதியாக செய்யும். கன்னி அப்படி கிடையாது, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஓகே நேர்களே, இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லலாம், போர் அடிக்கும். சரியா? வீடியோ இதோட நிறைய பண்ணிக்கிறேன். இந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் என்ன உறவு முறை இருக்குது, இப்படி இருக்கோம் சார், இப்படி பிரச்சனை இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பரிகாரம் பண்ணலாம், வழிபாடு பண்ணலாம் கேளுங்க. உங்களுக்கு அதுக்கு நான் அந்த வழிபாடு பரிகாரம் சொல்கிறேன். ரெமடி என்ன, தீர்வு பரிகார வழிபாடு தான். சரியா? அதுக்கு மேலே ஜாதகத்தை தான் பார்க்க முடியும். ஜாதகத்தை பார்த்தோம்னா ஓரளவு சொல்லலாம். சரியா நேர்களே? ஜாதகம் பாருங்கிறது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் இதில் அனுப்புங்க, வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்புங்க. அதுக்கு உண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கட்டணம் என்னென்னு சொல்லிவிட்டு வாங்கி பார்த்து கொடுப்போம். மற்றபடி பொது கேள்விகளெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஃபோனை பட்டெலாம் கேட்காதீங்க. சரியா? ஃபோன்லலாம் டிஸ்கஸ் பண்ண முடியாது. சரியா? உங்களுக்கு வேணால் உங்கள் பிரச்சனை தெரியும், உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. ஆனால் நான் என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சரியா? ஆக்சுவலாக நான் இன்றைக்கி ஊர்லேயே இல்லை. நேற்று எலெக்ஷனுக்கு ஓட்டு போட வந்தேன். நான் ஒரு கட்சி ஒரு இயக்கத்துக்காக நான் ஒரு சில கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன். அந்த இடத்துலேருந்து தான் இன்றைக்கி வீடியோவை போடுறேன் நானா. அதனால் என்னோடய சூழ்நிலை என்னென்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா அதுக்குன்னு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்தில் நான் அதை படித்து பார்த்து அதுக்கு பதில் போடுவேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கும் கும்பராசி நேயர்களுக்கும் சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடு வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.